குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா த டிஷ்யூ சிஸ்டம். இன்ட்ரடக்ஷன் டு திஸ் சிஸ்டம், டைப்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி சிஸ்டம், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆஸ் யூ ஹேவ் லேர்ன்ட் த பிளான்ட் செல்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு டிஷ்யூஸஸ், இன் டர்ன் த டிஷ்யூஸஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு ஆர்கன்ஸ் அப்படிங்கிற நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அதாவது நிறைய பிளான்ட் செல்ஸை சேர்ந்து தான் ஒரு டிஷ்யூ சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுது, நிறைய டிஷ்யூ சிஸ்டம்லாம் ஃபார்ம் பண்ணி தான் ஒரு ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணுது, ரைட்டா. இதில் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இன் எ பிளான்ட் ஷோ டிஃப்ரென்சஸ் இன் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சராக, அதாவது இன்டர்னலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும். அதை இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா ஹார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனிங் இருக்கும், அதே மாதிரி லிவர் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிளான்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜைலம் செல்ஸ், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாஸ்குலர் டிஷ்யூஸஸ்னு பார்ப்போம் அது, அப்புறம் ஃப்ளோயம் செல்ஸ் அதுங்க வேறு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி கிரவுண்ட் டிஷ்யூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, இவங்கெல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு டிஷ்யூ சிஸ்டமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, உள்ளுக்குள்ளார ஏதாவது இன்டர்னலாக அவங்க வேரி ஆகிருப்பாங்க. This part of chapter deals with the different types of internal structure of various plant organs and its adaptations to diverse environments. A group of tissues performing a similar function irrespective of its position in the plant body is called a tissue system. இப்போ tissue system அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா a group of tissues performing a similar function, அதாவது குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூஸ், அதாவது பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரே வகையான ஃபங்க்ஷன் செய்கிறாங்க, சிமிலர் ஃபங்க்ஷன், ஒரே வேலையை செய்கிறாங்க, அண்டு irrespective of its position in the plant body. ஆனால் அவங்க வெவ்வேறு இடங்களில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். In 1875 ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஜூலியஸ் வான் சாக்ஸ் ரெக்கக்னைஸ்டு 3 systems in the plants. இவர் என்ன பண்ணுறாரு, சாக்கு 3 வகையான டிஷ்யூ சிஸ்டம் வந்து பிளான்ட் பாடியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னா எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் டெரைவ்டு ஃப்ரம் புரோட்டோடெர்ம், அதாவது புரோட்டோடெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெர்ம் அப்படின்னால என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, டெர்மல் லேயர்ஸ், அதாவது அவுட்டர் கவரிங்ஸ். அப்போ அதுலேருந்து வரக்கூடியது எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், புறத்தோல் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் டெரைவ்டு ஃப்ரம் கிரவுண்ட் மெரிஸ்டம், கிரவுண்ட் மெரிஸ்டத்துலேருந்து வரக்கூடியது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். அண்டு ப்ரோகேம்பியத்துலேருந்து வரக்கூடிய வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், இட்ஸ் டெரைவ்டு ஃப்ரம் ப்ரோகேம்பியம் அப்படிங்கிறது, ரைட்டா. ஸோ இப்போ இது 3 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது ஆக்சுவலாக டிஷ்யூ சிஸ்டம், 3 types ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் டைப்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 டைப்ஸில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் வந்து ஃபார்ம்ஸ் த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் புரோட்டோடெர்ம், அதாவது அவுட்டர் கவரிங்ஸை உருவாக்கக்கூடியது. கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபார்ம்ஸ் த கிரவுண்ட் மெரிஸ்டம், கிரவுண்ட் மெரிஸ்டத்துலேருந்து வரக்கூடியது. அண்ட் வாஸ்குலர் ஆர் கண்டக்ஷன் டிஷ்யூ சிஸ்டம் வந்து ஃபார்ம்ஸ் த ப்ரோகேம்பியல் பண்டல்ஸ், அதாவது கேம்பியல் பண்டல்ஸுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ்குலர் பண்டல்ஸ், ஜைலம் அண்டு ஃப்ளோயம்ஸ். காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தில் எபிடெர்மல் செல்ஸு, ஸ்டொமேட்டா அண்ட் எபிடெர்மல் அவுட்க்ரோத்ஸு. கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூஸஸ், பேரன் கைமா அண்டு கோலன் கைமா இருக்காங்க. வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டத்தில் ஜைலம் அண்டு ஃப்ளோயம் இருக்காங்க. மூணாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறபோது எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷனாக ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் பாடி, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இன் ரூட்ஸு, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் இன் ஷூட்ஸ். ஸோ அப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் பாடி அப்படிங்கிறபோது இது அவுட்டர் கவரிங்கில் இருக்கிறனால, வேறு தண்டு பகுதியினுடைய அவுட்டர் கவரிங்காக இருக்கிறனால இது வந்து என்ன பண்ணும், என்வரான்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, சாயில் இப்போ ரூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்ணை தொலைச்சிட்டு தான் உள்ளே போகுது, அப்போ அதனுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் பாதிக்கப்படாமல் இருக்கிறத தடுக்கக்கூடியது தான் இந்த அவுட்டர் கவரிங் லேயர். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்டு பகுதிகளையும் வெளியிலேருந்து வரக்கூடிய காற்று, தண்ணீர், டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸு, அப்புறம் அதர் பார்ட்டிகல்ஸ்லேருந்து இன்டர்னல் ஆர்கன்ஸை பாதுகாக்கிறது இது இந்த அவுட்டர் கவரிங் லேயர்ஸ் தான், ரைட்டா. ரெண்டாவது அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இன் ரூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன், தண்ணியை உறிஞ்சக்கூடியது. எது மூலம் வரும்னா எபிடெர்மல் அவுட் க்ரோத்ஸ் மூலமாக உரியும். அதே மாதிரி கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ் போது ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுறது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எபிடெர்மல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா அப்படிங்கிறதுனுடைய வேலை, அதாவது இலைத்துளைன்னு சொல்கிறது. ஸோ அதனுடைய வேலை, ஸோ அதனுடைய நடக்கக்கூடியது கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் இன் சூட்ஸ். ஸோ இப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நீராவி போகி, எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த லீஃப் டு என்வரான்மெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஸஸ், வாட்டர் வேப்பராக வெளியில் போகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற போது கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த ஆர்கன்ஸ், ப்ரிப்பேர்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் ஃபுட்ஸ் இன் லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணுது, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது, ரைட்டா. அடுத்து வாஸ்குலர் டிஷ்யூஸினுடைய செயல்பாடு ஃபங்க்ஷன் பார்க்கும்போது இட் கண்டக்ட்ஸ் வாட்டர் அண்ட் ஃபுட், கிவ்ஸ் மெக்கானிக்கல்
மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். ஸோ மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது அண்டு கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு ஃபுட்டும் இருக்குது, ரைட்டா. ஸோ இப்போ இதில் கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறபோது இதில் சைலம் மற்றும் ஃப்ளோயம் செல். ஸோ இந்த 2 செல்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு ஃபுட்டு. மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறபோது சைலம் ஃபைபர்ஸு, சைலம் பேரன்கைமா, அதே மாதிரி ஃப்ளோயம் ஃபைபர்ஸு, ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃபைபர்ஸு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் சப்போர்ட்டை தான் கொடுக்கக்கூடியவங்க, ரைட்டா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிடெர்மல் திசு சிஸ்டம். இப்போ எபிடெர்மல் திசு சிஸ்டம் அப்படிங்கிறதுனுடைய இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எபிடெர்மல் திசு சிஸ்டம் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் பிளான்ட்ஸ். முன்னே சொல்லியிருக்கோம், டெர்மா, DERMA, டெர்மா அப்படின்னால என்னது, அவுட்டர் கவரிங் அப்படின்னு அர்த்தம். எபிடெர்மல் அப்படின்னா புறத்தோல் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம், ரைட்டா. ஸோ அப்போ ஒரு பிளான்ட் பாடியில் அந்த அவுட்டர் கவரிங்கை உருவாக்கக்கூடியது எல்லாமே என்னது, இந்த எபிடெர்மல் திசு சிஸ்டத்தில் வருவாங்க. இட் இஸ் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டோட டைரக்ட் கான்டாக்ட். இப்போ ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாயிலோட கான்டாக்டில் இருப்பாங்க. ஸ்டெம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைட்டு அட்மாஸ்பியரோட டைரக்ட் கான்டாக்டில் இருப்பாங்க, ரைட்டா. இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடெர்மிஸ் derived from protoderm. Epidermis is derived from 2 Greek words, namely epi and derma. Epi means upon and derma means skin அப்படின்னு பேர், ரைட்டா. It is made up of a single layer of parenchyma cells which are arranged compactly without intercellular spaces. Although epidermis is a continuous outer layer, it is interrupted by stomata in many plants. So அப்போ இந்த எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் மேடப் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ். ஒரே லேயரில் இருக்கக்கூடிய பேரன்கைமா செல்களால் ஆனது, காம்பாக்ட்லி அரேஞ்ச்டு அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வித்தவுட் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். அப்போ இந்த செல்களுக்கு இடையில் என்ன இருக்காது, இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எபிடெர்மிஸ் கண்டினியூஸ் அவுட்டர் லேயராகவும் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. சம்டைம்ஸ் சில பிளான்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், இட் இஸ் இன்டரப்டட் பை ஸ்டொமேட்டா. ஸோ அப்போ இலைத்துளைகள் சில தாவரங்களில் காணப்படும். இந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது இலைத்துளைன்னு மட்டும் இல்லை, தண்டு பகுதிகள்லையும் சில இந்த ஸ்டொமேட்டோ அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இதில் வந்து பார்த்தோன்னா லீஃப் எபிடெர்மிஸ். இப்போ லீஃப் எபிடெர்மிஸ் அப்படிங்கும்போது த லீஃப் இஸ் ஜென்ரலி டார்சிவென்ட்ரல். டார்சிவென்ட்ரல் அப்படின்னா 2 பக்கங்களை உடையதுன்னு அர்த்தம், மேல் பக்கம் கீழ் பக்கம்னு. இட் ஹேஸ் அப்பர் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ். த எபிடெர்மிஸ் இஸ் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் a single layer of cells that are closely packed. Generally the cuticle on the upper epidermis is thicker than that of lower epidermis. இப்போ இதில் 2 லேயர் இருக்குன்னு சொன்னோம், அப்பர் எபிடெர்மிஸ், லோயர் எபிடெர்மிஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் வந்து அதனால தான் இதை டார்சிவென்ட்ரல் அப்படின்னு சொல்கிறோம் லீஃபை பொறுத்த வரைக்கும். இதில் கியூட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ வேக்சி கோட்டிங். இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் செக்ஸ் த டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்க தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது கியூட்டிக்கல் அப்படிங்கிறது. ஸோ இது இந்த கியூட்டிக்கல் அப்படிங்கிறது அப்பர் எபிடெர்மிஸில் அதிகமாகவும் லோயர் எபிடெர்மிஸில் கம்மியாகவும் காணப்படுவாங்க, ரைட்டா. த மைன்யூட் ஓப்பனிங்ஸ் ஃபவுண்ட் ஆன் த எபிடெர்மிஸ் ஆர் கால்டு ஸ்டொமேட்டா. சிங்குலரில் ஸ்டோமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மைன்யூட் ஓப்பனிங்ஸ் எங்கே இருக்காங்க, எபிடெர்மிஸ் செல்ஸில் அங்கங்கே காணப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேர், அந்த சின்ன ஹோலுக்கு பேர் என்னது, ஸ்டொமேட்டா அப்படின்னு பேர். A stoma is surrounded by a pair of specialized epidermal cells called guard cells. ஸோ அப்போ இந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது 2 ஸ்பெஷலைஸ்டு காட் செல்ஸ் மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கும், பீன் ஷேப்டு செல்ஸ், ரைட்டா. அதாவது பீன் சீட் இருக்கு இல்லையா, ஸோ அவரை விதை மாதிரி இருக்கக்கூடிய செல், அதுதான் காட் செல் அப்படின்னு சொல்லுவோம். while in grasses in most dicots and monocots the guard cells are bean shaped. ஸோ அப்போ எல்லா விதமான மேக்ஸிமம் டைகாட் அண்ட் மோனோகாட், ஒரு வித்திலை இருவித்திலை தாவரங்களில் காட் செல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அவரை வித ஷேப்பில் தான் இருக்கும். while in grasses and sedges the guard cells are dumbbelled shaped. ஸோ அப்போ சில கிராசஸ் புல் வகையிலையும் சில செட்ஜஸ் அதாவது சதுப்பு நிலங்களில் வாழக்கூடிய அந்த தாவரங்கள்லேயும் வந்து பார்த்தோம்னா காட் செல்ஸ் அப்படிங்கிறவங்க இங்கே எப்படி இருப்பாங்க, டம்பல் ஷேப்டில் இருப்பாங்க. த காட் செல்ஸ் கண்டெயின் குளோரோபிளாஸ்ட் வேரஸ் த அவுட்டர் எபிடெர்மல்ஸ் நார்மலி டு நாட் ஹேவ் தம். ஸோ காட் செல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் இருப்பாங்க. அதாவது எபிடெர்மல் செல்ஸ்லேயே குளோரோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எது தான், இந்த காட் செல்ஸ் தான். மற்ற எபிடெர்மல் செல்ஸில் எங்கேயுமே என்ன இருக்காது, குளோரோபிளாஸ்ட் இருக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து பார்த்தோன்னா ஸ்டோமா வித் பீன் ஷேப்டு, அடுத்து ஸ்டோமா வித் டம்பல் ஷேப்டு, 2 வகையான காட் செல்ஸ் இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ இது மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் செல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா எபிடெர்மல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மேலே இருக்கக்கூடிய செல்ஸு. அது கீழே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லீஃப் சர்ஃபேஸ் ஆர் ஸ்டெம் சர்ஃபேஸ், அதாவது இது அதிகம் லீஃப் சர்ஃபேஸில் தான் பார்க்குறோம் நம்ம.
அதில் மேலே அந்த அந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிற அந்த காட் செல்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரே கலர் செல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா சப்ஸ்டியரி செல்ஸ், அதாவது துணை செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஸ்டோமா சுருங்கி விரியும் போது அதுக்கு அட்ஜசன்ட் சப்போர்ட்ஸை கொடுக்கக்கூடியவங்க இந்த சப்ஸ்டியரி செல்ஸ். ரைட்டா? அடுத்தது காட் செல்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் மெயின் போர்ஷன்ஸ். ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகிறதுக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கும் முக்கியமான காரணம் இந்த காட் செல்ஸு. எப்போ அது வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா, வாட்டர் அப்சார்ப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது, தண்ணி அதிகமாக உறிஞ்சிச்சு அப்படின்னா காட் செல்ஸ் விரைச்சி என்னாகும், ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகும். தண்ணி கம்மியாக இருக்கும்போது என்னாகும், ஸ்டொமேட்டா லூசன் ஆகிட்டு காட் செல்ஸ் வந்து லூசன் ஆகிட்டு ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகும். அதுதான் காட் செல்ஸினுடைய வேலை. அடுத்து ஸ்டொமேட்டல் போர் அப்படிங்கிறது நடுவில் இருக்கக்கூடியது. ரைட்டா? தென் அடுத்து சப்ஸ்டியரி செல்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டொமேட்டா ஆர் மைனூட் போர்ஸ் சரௌண்டட் பை 2 காட் செல்ஸ். த ஸ்டோமா occur mainly in the epidermis of leaves. In some plants, additions to god cells, specialized epidermal cells are present which are distinct from other epidermal cells. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா சம் பிளான்ட்ஸில் அடிஷன் டு காட் செல்ஸுக்கு மேலே என்ன செல்ஸ் இருப்பாங்க, ஸ்பெஷலைஸ்டு எபிடர்மல் செல்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா subsidiary cells அப்படின்னு பேர். They are called subsidiary cells. Based on the number and arrangement of subsidiary cells around the god cells, the various types of stomata are recognized. ஸோ அப்போ subsidiary cellsனுடைய நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் எத்தனை இருக்குது அண்ட் அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. த காட் செல்ஸ் அண்ட் சப்ஸ்டியரி செல்ஸ் ஹெல்ப் இன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா டியூரிங் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இந்த சப்ஸ்டியரி செல்லும் காட் செல்ஸும் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகிறதுக்கும் ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிறதுக்கும் என்ன பண்ணுறாங்க, கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் போது நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடியவங்க. ரைட்டா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எபிடெர்மல் அவுட்க்ரோத்ஸ். தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் எபிடெர்மல் அவுட்க்ரோத்ஸ் இன் ஸ்டெம்ஸ். ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் எபிடெர்மல் அவுட்க்ரோத் அப்படிங்கிறது நிறைய டைப் இருக்குது. அதாவது எபிடெர்மல் அவுட்க்ரோத் அப்படிங்கிறது ஒரு செடியில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வேர் இல்லைன்னா தண்டு பகுதிக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்கக்கூடிய வளரிகள், அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எபிடெர்மல் அவுட்க்ரோத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரோஜா செடி பார்த்தோம் அப்படின்னா அதில் முள் வளர்ந்துருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்பைன்ஸ் ப்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரோஜா செடியில் இருக்கக்கூடிய முள்ளுக்கு பேர் ப்ரிக்கிள்ஸ். ஸோ அதுவும் எபிடெர்மல் அவுட்க்ரோத் தான். முள்ளு செடியில் இருக்கக்கூடிய ஸ்பைன் அதுக்கு பேரும் எபிடெர்மல் அவுட்க்ரோத் தான். ரைட்டா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எபிடெர்மல் அவுட்க்ரோத்ஸ், ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெண்டைக்காய் செடியில் வந்து பார்த்தோன்னா தண்டு காயெல்லாம் சுற்றி என்ன இருக்கும், ஒரு சின்ன ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுவும் எபிடெர்மல் ஹேர்ஸ் தான். ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் எபிடெர்மல் அவுட்க்ரோத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த யூனிசெல்லுலர் ஆர் மல்டிசெல்லுலர் அப்பண்டேஜஸ் தட் ஒரிஜினேட் ஃப்ரம் த எபிடெர்மல் செல்ஸ் ஆர் கால்டு ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ட்ரைகோம்ஸ் அப்படிங்கிற இந்த எபிடெர்மல் அவுட்க்ரோத்ஸு எப்படி இருக்கலாம், யூனிசெல்லுலர் அதாவது ஒரே ஒரு செல்லுனாலே இருக்கலாம், ஆர் மல்டி செல்லுலராகவும் இருக்கலாம். அது எங்கேருந்து வர்றாங்க, அப்பண்டேஜஸ் தட் ஒரிஜினேட் ஃப்ரம் த எபிடெர்மல் செல்ஸ் அப்படின்னு சொல்லணும். ட்ரைகோம்ஸ் மே பி பிரான்ச்டு ஆர் அன்பிரான்ச்டு அண்ட் ஆர் ஒன் ஆர் மோர் ஒன் செல்டு திக் அப்படின்னு சொல்லணும். அதாவது இந்த ட்ரைகோம்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்காங்க, பிரான்ச்டு ஆர் அன்பிரான்ச்டு, பிரான்ச்டாகவும் இருக்காங்க, அன்பிரான்ச் இல்லாமல் சிங்கிளாகவும் இருக்காங்க. அண்டு ஒன் ஆர் மோர் ஒன் செல்டு திக், அதாவது திக்னஸ் அப்படிங்கிற போது ஒரு செல்லை விட கொஞ்சம் திக்காக இருக்காங்க. தே அஸ்யூம் மெனி ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ், நிறைய ஷேப் அண்ட் சைஸில் இருக்காங்க. தே மே ஆல்சோ பி கிளாண்டுலர், எக்ஸாம்பிள் ரோஸ், ஆசிமம் ஆர் நான் கிளாண்டுலர். கிளாண்டுலர் அப்படின்னா சுரப்பிகளோடையும் இருக்காங்க, அல்லனா நான் கிளாண்டுலர் சுரப்பிகள் இல்லாமலேயும் இருக்காங்க. Piliferous layers of the root has 2 types of epidermal cells, long cells and short cells அப்படின்னு சொல்லுவோம். அதாவது piliferous layer of root, ரூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 types of cells இருக்குது அந்த எபிடெர்மல் செல்ஸ்லேயே. ஒன்று வந்து பார்த்தோன்னா லாங் செல்லு, இன்னொன்று ஷார்ட் செல். லாங் செல் அப்படின்னா கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய செல்லு, ஷார்ட்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடிய செல்லு. இந்த ஷார்ட் செல்ஸ் ஆர் கால்டு ட்ரைகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அதை ட்ரைகோபிளாஸ்ட் அப்படின்னா இந்த சின்னோண்டு ஷார்ட் செல்லேருந்து தான் அந்த ரூட் ஹேர் எமர்ஜ் ஆகும். அதனால் அதுக்கு பேர் என்னது, ட்ரைகோபிளாஸ்ட். ட்ரைகோபிளாஸ்ட் ஆர் elongated into root hairs. Epidermal hairs can also be in the form of stellate hairs, star shapedஆகவும் இருப்பாங்க. Present in plants, example styrax, many members of Malvaceae and Solanaceae. ஸோ இப்போ Malvaceae, Solanaceae and styrax தாவரங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்காங்க, ஸ்டார் ஷேப்டு stellate epidermal hairs அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எபிடெர்மல் அவுட்க்ரோத்ஸ். ஸோ இது ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா யூனிசெல்லுலர் ஹேரு, ரெண்டாவது இருக்கிறது யூனிசீரியேட் அன்பிரான்ச்டு ஹேர், அதாவது வந்து பார்த்தோன்னா சிங்கிள் செல்லாக இருக்கும், ஆனால் இது வந்து மல்டி செல்லுலர், ஆனால் இது வந்து எப்படி இருக்கும், அன்பிரான்ச்டு. மூணாவதாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா அதே பிரான்ச்டு மல்டிசீரியேட். மல்டிசீரியேட்னா நிறைய அடுக்குகளில் இருக்கிறது.
நாலாவதாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரைசோடெர்மிஸ், அதாவது வேரில் இருக்கக்கூடிய எபிடெர்மல் செல்ஸ். வேரில் வந்து நம்ம எபிடெர்மிஸ்ன்னு சொல்லக்கூடாது, ரைசோடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்டா. அதுக்கு மேலே இருக்கிறது ரூட் ஹேர்ஸ். ஸோ அப்போ இந்த இதில் வந்து பார்த்தோன்னா லாங் செல் ஷார்ட் செல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ அப்போ ஷார்ட் செல்லிருந்து தான் என்ன உருவாகுது, ட்ரைகோபிளாஸ்ட், அதாவது அந்த ரூட் ஹேர்ஸ் வந்து வெளியில் வரும். ஸோ இது ரெண்டும் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டெல்லேட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னது ஆக்சுவலாக அது ப்ரிக்கிள்ஸ் தான், ரோஜா செடியில் இருக்கக்கூடிய ப்ரிக்கிள்ஸு, இதெல்லாம் தான் வந்து ஸ்டெல்லேட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ப்ரிக்கிள்ஸ் உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரிக்கிள்ஸ் ஆர் ஒன் டைப் ஆஃப் எபிடெர்மல் எமர்ஜென்சஸ் வித் நோ வாஸ்குலர் சப்ளை. ஸோ இப்போ இந்த முள்ளில் என்ன கிடையாது, அதாவது இந்த ஊசி போட இந்த ப்ரிக்கிள்ஸில் வாஸ்குலர் சப்ளை, அதாவது தண்ணியோ உணவுப் பொருளோ இதில் வர்றது கிடையாது. தே ஆர் ஸ்டிஃப் அண்ட் ஷார்ப் இன் அப்பியரன்ஸ். ஸோ இப்போ இது எப்படி இருக்காங்க, ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்காங்க ரோஸ் செடியில் இருக்கக்கூடிய ப்ரிக்கிள்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எபிடெர்மல் செல்ஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸ், த சிஸ்டம் இன் த ஷூட் ஷேக்ஸ் எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் வாட்டர் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் கியூட்டிக்கல். ஸோ அப்போ இந்த எபிடெர்மல் சிஸ்டத்தில் கியூட்டிக்கல் இருக்கிறதுனால, அதாவது வேக்சி கோட்டிங் சொன்னோம் இல்லையா, லீஃப்னுடைய அப்பர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வெளியில் போகிறதா டிரான்ஸ்பிரேஷனும் போதும் தண்ணீர் டிமாண்டாக இருக்கும்போது வாட்டர் டிரான்ஸ்பிரேட் ஆகிறதையும் தடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இது இந்த எபிடெர்மல் செல்ஸ், இந்த கியூட்டிக்கல் செல்ஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா எபிடெர்மிஸ் ப்ரொடெக்ட்ஸ் த அண்டர்லைங் டிஷ்யூஸஸ். அண்டர்லைங்னா கீழே, அதாவது இன்டர்னல் செல்ஸை வந்து பாதுகாக்கக்கூடியது இந்த எபிடெர்மிஸ். ஸ்டொமேட்டாஸ் இன்வால்வ்ட் இன் த டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். Trichomes are also helpful in the dispersal of seeds, fruits and provide protection against animals. ஸோ இப்போ இந்த ட்ரைகோம்ஸ் அப்படிங்கிற, அதாவது இந்த எபிடெர்மல் அவுட் க்ரோத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப்ஃபுல் இந்த டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ், விதை பரவுதல், அப்புறம் ஃப்ரூட்டு கனி பரவுதல்லையும், அண்டு ப்ரொவைடு ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அனிமல்ஸ், சில அனிமல் மேய்ச்சல்லேருந்து பாதுகாத்து கொள்ளவும் இந்த தாவரங்கள் என்ன பண்ணுது, இந்த ட்ரைகோம்ஸை தன்னகத்தை வளர்த்துக்குது. Prickles also provide protection against animals and they also check excessive transpiration. இப்போ ரோஜா செடியிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான நீராவி போக்கை தடுக்கிறதுக்கு இந்த ப்ரிக்கிள்ஸ் அப்படிங்கிற அந்த முட்கள் வந்து உதவுறாங்க. அண்ட் இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அனிமல்ஸ். ஸோ அப்போ அனிமல்ஸ் வந்து மேய்ச்சல்லேருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, ப்ரிக்கிள்ஸை உருவாக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன் சம் ரோஸ் பிளான்ட்ஸ் தே ஆல்சோ ஹெல்ப் இன் கிளைம்பிங். சில, அதாவது கொடி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் படர்ந்து போகிறதுக்கு இந்த ப்ரிக்கிள்ஸ் வந்து உதவி செய்யுது. கிளாண்டுலர் ஹேர்ஸ் ரெப்பல் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ். ஸோ இப்போ சில எபிடெர்மல் ஹேர்ஸில் வந்து கிளாண்டுலர் அண்டு நான் கிளாண்டுலர்னு படித்தோம், சுரப்பிகள் கொண்ட கிளாண்ட்ஸு. ஸோ அப்போ இவங்க இந்த கிளாண்டுலர் ஹேர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெர்பிவோர்ஸ், அதாவது என்ன பண்ணுறாங்க, தாவர உண்ணிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள இப்போ தன்னை சாப்பிட விடாமல் தடுக்கிறாங்க, சரியா. சில செடிகளை வந்து இப்போ ஆடோ அல்லது மாடோ கடிக்கும்போது என்ன ஆகுனா, அந்த கிளாண்டுலர் ஹேர்ஸ் என்ன பண்ணும், சின்ன சின்ன லிக்விட்ஸ், கசப்பான லிக்விடையோ அல்லது பாய்ஸ்னஸ் லிக்விடையோ செக்ரேட் பண்ணும். ஸோ அது அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது, ஆனால் அதை சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் அந்த விலங்கு என்ன பண்ணாது, அந்த மாதிரியான தாவரங்களை தவிர்த்துரும், ரைட்டா. ஸோ அப்போ அதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த கிளாண்டுலர் ஹேர்ஸ். Next, vascular tissue system. This section deals with the vascular tissue system of gymnosperms and angiosperms, stems and roots. இந்த சாப்டரில் வந்து பார்த்தோம்னா நம்ம எதனுடைய வாஸ்குலர் பண்டல்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம் அண்டு ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸு. இந்த வாஸ்குலர் திசு சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் xylem அண்ட் phloem. இதில் வாஸ்குலர் திசு அப்படின்னு பார்க்கும்போதே இதில் 2 types ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா xylem, it conducts water and minerals. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா phloem, it conducts food materials. The elements of xylem and phloem are always organized in groups. They are called vascular bundles. ஸோ அப்போ இந்த vascular tissues வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஒரே குரூப்பாக தான் வேலை செய்வாங்க, சரியா, தனித்தனியாக வேலை செய்கிறதில்ல. ஸோ அப்போ அதனால் இவங்களை என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The stems of both groups have an eustele while roots are protostele அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்டெம் ஆஃப் போத் குரூப்ஸ் அப்படிங்கிற போது மோனோகாட் அண்டு டைகாட், இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ்டீல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ப்ரோட்டோஸ்டீல் கொண்டு இருக்குது. இன் யூஸ்டீலிக் ஆர்கனைசேஷன், அதாவது யூஸ்டீல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து ரிங் அரவுண்ட் த பித்தாக இருக்கும், அதாவது பித்தை சுற்றி பண்டில்ஸாக எப்படி இருக்கும், ஒரு ரிங்காக அமைஞ்சிருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் யூஸ்டீல் அப்படின்னு பேர். In eustelic organization, the stele contains usually a ring of vascular bundles separated by the interfascicular region or medullary ray. ஸோ அப்போ இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து பார்த்தோன்னா ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆகிடுக்கு இல்லையா. ஸோ இது எதனால் பிரிக்கப்பட்டிருக்கும், ஒரு வாஸ்குலர் பண்டிலுக்கு இன்னொரு வாஸ்குலர் பண்டிலுக்கு இடையில யார் இருப்பாங்க அப்படின்னா இட்ஸ் அ இன்டர்ஃபெசிகுலர் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம்னு சொல்லலாம், இல்லை என்ன இன்டர்ஃபெசிகுலர் ரீஜியன் அப்படின்னா மெடுலரி ரே, அதாவது கதிர் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது
இட்ஸ் a medullary race அப்படிங்கிறதும் another type of parenchyma muscles தான். ஓகேவா? Then the structural and organizational variation in vascular bundles shown in below. ஸோ இப்போ இங்கே தான் கீழே கொடுத்துருங்க டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் அப்படிங்கிறதுல ரேடியல், கன்ஜாயிண்ட்டு, கான்சென்ட்ரிக் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. இதில் கன்ஜாயிண்ட்டு ரேடியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கன்ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஜைலமும் ஃப்ளோயமும் எப்படி இருப்பாங்க, ப்ரெசென்ட் ஆன் த சேம் ரேடியஸ், ஒரே இதில் சேர்ந்துருப்பாங்க. இது எல்லா ஸ்டெம்மில் இருக்கக்கூடியது என்ன தான், கன்ஜாயிண்ட்டு தான். கான்சென்ட்ரிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ப்ரெசென்ட் இன் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஒன் அரவுண்ட் அது அதர் இன் சம் ஸ்டெம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் கன்ஜாயிண்ட்டில் 2 இருக்குது. ஒன்று கொலேட்ரல், இன்னும் பைகொலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொலேட்ரல் அப்படின்னா ஒன்று ஜைலம் பிளேஸ்டு டுவார்ட்ஸ் இன்சைட் அண்டு ஃப்ளோயம் டுவார்ட்ஸ் அவுட் சைடு. அதே பைகொலேட்ரல் அப்படின்னா ஃப்ளோயம் அக்கர்ஸ் ஆன் போத் த அவுட்டர் அண்ட் இன்னர் சைட்ஸ் ஆஃப் ஜைலம். அதை தான் வந்து பார்த்தோன்னா பைகொலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டில் 2 டைப்ஸ். ஒன்று வந்து ஓப்பன் வாஸ்குலர் பண்டில், இன்னொன்று க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில். இப்போ ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னா கேம்பியம் ப்ரெசன்ட்னா அது ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில கேம்பியம் இல்லை அப்படின்னா, கேம்பியம் இஸ் ஆப்சண்ட் அப்படின்னா அது க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டில் வந்து பார்த்தோன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஆம்ஃபிக்ரைப்ரல் ஆர் ஹேடோசென்ட்ரிக்கு, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிவேசல் ஆர் லெப்டோசென்ட்ரிக் அப்படின்னு 2 இருக்குது. இதில் ஆம்பிக்ரைப்ரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜைலம் லைஸ் இன் த சென்டர் வித் ஃப்ளோயம் சரௌண்டிங் இட். அதாவது ஃப்ளோயத்தை சுற்றி ஜைலத்தை சுற்றி ஃப்ளோயம் இருந்துச்சு அப்படின்னா அது ஆம்பிக்ரைப்ரல். அதே ஆம்பிவேசல் அப்படின்னா ஜைலத்தை சுற்றி ஃப்ளோயத்தை சுற்றி ஜைலம் இருந்துச்சுன்னா அது வந்து ஆம்பிவேசல். ஃபஸ்ட் ஒன்றில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜைலம் லைஸ் இன் த சென்டர், ஆம்பிவேசலில் ஃப்ளோயம் லைஸ் இன் த சென்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸோ அதுக்கான டயக்ராம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஏ அப்படிங்கிறது என்னது, ஏ அண்ட் பி கன்ஜாயிண்ட்டு கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏ அண்ட் பி. அதே வந்து பார்த்தோன்னா சி வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டு ஓப்பன், சி அண்டு டி கன்ஜாயிண்ட்டு கொலேட்ரல் அண்டு க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சி அண்டு டி. இ வந்து பார்த்தோம் அப்படின்னா இ அண்ட் எஃப் கன்ஜாயிண்ட்டு பைகொலேட்ரல் அண்டு ஓப்பன், ஜி அண்டு ஹெச் கான்சென்ட்ரிக் அண்டு ஆம்பிக்ரைப்ரல், ஐ அண்டு ஜே வந்து பார்த்தோன்னா கான்சென்ட்ரிக் அண்டு ஆம்பிவேசல், கே அண்டு எல் வந்து பார்த்தோன்னா ரேடியல் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா. ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில். அதாவது வாஸ்குலர் பண்டில் வந்து பார்த்தோன்னா மேலே ஃப்ளோயம், நடுவில் கேம்பியம் மஞ்சள் கலராக இருக்கிறது, கீழே ஜைலம். ஸோ அப்போ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், கன்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏ அண்டு பி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் வாஸ்குலர் பண்டில், ரைட்டா. அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா சி வந்து பாருங்கள் அதில் கேம்பியம் மஞ்சள் கலர் கொடுத்துருக்க மாட்டாங்க ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில, அதனால் அது பேர் என்னது, க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சி வந்து டைகாட்டு, டி வந்து பார்த்தோம் அப்படின்னா மோனோகாட் ஸ்டெம், ரைட்டாக. மோனோகாட் அப்படிங்கிறது ஒரு வித்தலை தாவரத்தில் இருக்கிறது. ஸோ இதில் ஃப்ளோயம் இருக்கும், கேம்பியம் வந்து பார்த்தோன்னா மண்டவோட ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் இந்த வாஸ்குலர் பண்டிலே இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இ அண்டு எஃப் இது வந்து பார்த்தோன்னா பைகொலேட்ரல். இது வந்து பார்த்தோம் சி அண்ட் டி வந்து பார்த்தோன்னா கொலேட்ரல், இ அண்ட் எஃப் பைகொலேட்ரல் 2 இருக்குது இல்லையா. 2 அவுட்டர், அதாவது அவுட்டர் ஃப்ளோயம் இன்னர் ஃப்ளோயம், அவுட்டர் கேம்பியம் இன்னர் கேம்பியம், நடுவில் ஜைலம்ஸ் இருக்கும், ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பைகொலேட்ரல் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஜே அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிக்ரைப்ரல் அண்டு ஆம்பிவேசல் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டில்ஸ். இப்போ கான்சென்ட்ரிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிக்ரைப்ரல், இது இந்த டோல் ஐஎன்ஜே வந்து பார்த்தோன்னா ஆம்பிக்ரைப்ரல். கே அப்படிங்கிறது கே அண்டு எல் அப்படிங்கிறது ஆம்பிவேசல் ரேடியல், அதாவது வந்து பார்த்தோன்னா கே ஐ அண்டு ஜே கான்சென்ட்ரிக் அண்ட் ஆம்பிவேசல். ஜி அண்டு ஹெச் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குது ஜிஹெச், இந்த பக்கம் இருக்குது. ஜி அண்டு ஹெச் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்சென்ட்ரிக் அண்ட் ஆம்பிக்ரைப்ரல். ஐ அண்டு ஜே வந்து பார்த்தோன்னா கான்சென்ட்ரிக் ஆம்பிவேசல். கே அண்டு எல் வந்து பார்த்தோன்னா ரேடியல். இந்த ரேடியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோனோகாட்ஸில் இருக்கக்கூடியது, ஓகேவா. ஸோ இதோட நமக்கு இந்த சாப்டர் வந்து முடியுது, ரைட்டுங்களா.